ஒரு மனித தன்மையற்றதான இந்த செயலை நாம் என்னவென்று சொல்வது, வார்த்தையில் எப்படி நாம் வர்ணிக்க முடியும்? ஆகவே இந்த சம்பவத்தை அவள் நாக்கை துண்டித்து சாலையோரம் ஒரு நாயை வீசுவது போல, ஒரு மிருகத்தை வீசி எறிவது போல வீசி எறிந்து அவர்கள் வாட்டுக்கு போய் சென்று விட்டார்கள். மனிதர்களிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கற்பிக்க கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மதத்தின் கோட்பாடு, அடிப்படை சித்தாந்தமே சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தில் இப்படித்தான் நடக்கும். இந்த கொள்கையை வேறறுத்து எறிய வேண்டும் அல்லவா? தீண்டாமை, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் இருக்கிற மத கோட்பாடு இருக்கும் வரை இது போன்ற சம்பவங்கள் எப்படி முடிவடையும்? யோசித்து பாருங்கள். கேள்விகள் எழுப்புகின்றன. அதை எப்படி தீர்ப்பது? வேதம் வழிகாட்டுகிறது. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, ஒரு தேசம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சட்டத்தை அந்த தேசம் ஏற்றி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. கற்பழித்து கொலை செய்து மனித மிருகங்கள் 10 நாட்களுக்கு மேலாக தெருவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு தேசத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சட்டம். மக்களின் மனநிலை யார் மாற்ற முடியும்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராலே அன்றி வேறு ஒருவராலே இதை மாற்ற இயலாது. எத்தனை நீதி போதனைகள், எத்தனை கருத்துக்கள், எத்தனை நல்ல உபதேசங்கள், இது மாற்றாது மனிதனை. பரிசுத்த வேதாகமத்தின் இறைவன் மாற்றினால் ஒழிய ஒரு மனிதனும் திருந்த இயலாது. கடினப்படுத்த வேண்டும். குற்றவாளிகளை தப்பவிடக்கூடாது, முகாந்திரம் பார்க்க கூடாது. யார், எந்த பின்னணி தேவையில்லை. தவறு செய்திருக்கிற நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் யாராக இருந்தாலும் சரி, அவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்கிறது. பிரதேசத்தின் ஹத்ராஸ் மாவட்டத்திற்கு உட்பட்டது சன்பா என்கிறதான ஒரு கிராமம், அருமையான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே வயல்வேலைக்கு சென்றதான 19 வயது இளம் பெண் வேலையை முடித்துவிட்டு தன் தாயையும் தன் சகோதரனும் முந்தி சென்று விட்ட நிலையில், அவள் பிந்தி வேலையை முடித்துக் கொண்டு திரும்புகிற ஒரு சூழ்நிலையில் அந்த பெண்ணை, மனிஷா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை என்ன செய்தார்களாம்? 4 இளைஞர்கள் தாக்கூர் என்ற ஜாதியைச் சேர்ந்த ஒரு 4 இளைஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வன்புணர்வு, அவளை கொடூரமான முறையிலே கற்பழித்திருக்கிறார்கள். இந்த செய்தியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பின்னர் என்ன செஞ்சிருக்கிறாங்களாம்? அவரை எலும்பு முறியும் அளவிற்கு உடலின் பல இடங்களில் கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். சம்பவத்தை வெளியே சொல்லிவிடக் கூடாது, இந்த அக்கிரமத்தை எல்லாம் போய் சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக நாக்கை அறுத்திருக்கிறார்கள் அந்த கயவர்கள். இப்படி கொடூரமான எண்ணத்தோடு கூட இந்த சம்பவம் இந்தியாவில் பெரிய ஒரு அலையை வீசிக்கொண்டிருக்கிறது. பாராளுமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே எல்லாம் எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்தை கேள்விகளாக எழுப்புகின்றனர். பல மகளிர் அமைப்பினர் போராட்டங்களை தொடங்கி இருக்கிறார்கள். ஒரு மனித தன்மையற்றதான இந்த செயலை நாம் என்னவென்று சொல்வது, வார்த்தையில் எப்படி நாம் வர்ணிக்க முடியும்? ஆகவே இந்த சம்பவத்தை அவள் நாக்கை துண்டித்து சாலையோரம் ஒரு நாயை வீசுவது போல, ஒரு மிருகத்தை வீசி எறிவது போல வீசி எறிந்து அவர்கள் வாட்டுக்கு போய் சென்று விட்டார்கள். இதில் பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், 10 நாட்கள் ஆகியும் உத்தரப்பிரதேசத்தின் காவல் அதிகாரிகள் எந்த நபரையும் கைது செய்யவில்லை, நடவடிக்கை எடுக்கவில்லை. மாறாக அதற்கு எதிராக அந்த பெண் தவறுதலாக, விபத்தாக அவள் மரித்து விட்டாள் என்றுதான் முதலாக அங்க போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். விபத்திலே மரணம் என்கிற ரீதியிலே இவைகள் எழுதப்பட்டன, திருத்தப்பட்டன, சத்தியம், உண்மை மறைக்கப்பட்டன. குற்றங்களை செய்தவர்கள் சாதாரண நிலையில ஊரிலே உலாவிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. குற்றவாளிகள், மனித தன்மையற்றதான மிருகங்களாக இருக்கிறவர்கள் ரோட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இத்தனையும் நம்முடைய தேசம் எப்படிப்பட்ட ஒரு தேசம்! நம்முடைய தேசத்தின் நதிகளை எல்லாம் கவனித்து பாருங்கள். அருமையான பெயர். ஒரு பக்கம் நம்முடைய தேசத்தை பார்க்கும்போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. எல்லா நதிகளுக்கும் பெண்கள் பெயரைத்தான் வைத்திருப்பார்கள். உதாரணமாக காவேரி, இன்னும் வடக்கே ஓடுகிற யமுனை, எத்தனையோ நதிகளை கவனித்து பாருங்கள், அத்தனையும் பெண்கள் பெயரை வைத்திருப்பார்கள். ஒரு பக்கம் அது நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. எந்த ஊர்லயாவது ராமசாமி ஒரு நதி ஓடுறது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம்ம ஊர் பக்கம் கிடையாது. ராமசாமி, முனியசாமி,
இல்ல யூசப், அந்தோணி, எங்கேயாவது ஒரு நதி ஓடுத கிடையாது. எல்லாம் பெண்களுடைய பெயர் தான். ஒரு பக்கம் இந்திய மக்களுடைய நினைவை நாம் பார்க்கும் பொழுது பெண்மையை போற்றுகிறதான ஒரு கூட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் மனிதத்தன்மையற்ற மிருகமான ஒரு மனித கூட்டம் இந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த சூழ்நிலையில் ரோட்டில் வீசப்பட்ட அந்த இளம் பெண் தாயும் அவருடைய சகோதரர்களும் எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்கப்பட்ட போதுதான் தெரிந்தது, உடல் எலும்புகள் எல்லாம் முடைக்கப்பட்டிருக்கின்றன. மிருகம் போல வேட்டையாடப்பட்டிருக்கிறாள். இரு கை கால்கள் உணர்வே இல்லை. உடம்பில் உள்ள எல்லா எலும்புகளும் நொறுங்கி உள்ளது. நாக்கு அறுக்கப்பட்டிருக்கிறது. ஐசியு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்ட நிலையில் இன்னும் அந்த மருத்துவமனையில் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் எப்படியாவது என் மகளை காப்பாற்ற வேண்டும், தன் மகளை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் இன்னும் அலிகார் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மருத்துவமனைக்கு அவள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறாள். யோசித்து பாருங்கள். நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மருத்துவர்கள் எவ்வளவோ முயன்ற போதிலும் அந்த பெண் சிகிச்சை பலனின்றி மரித்து போனாள். மரித்த பிறகுதான் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பித்திருக்கின்றன. தேசத்திலே மிகப்பெரிய ஒரு தலைகுனிவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை அங்கே அரசியலில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இது போன்றதான பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிறது எல்லா நாட்டிலும் நடைபெறவில்லையா? ஏன் இந்தியாவில் மட்டும்தான் நடைபெறுகிறதா என்கிற ஒரு கேள்வியும் எழும்புகிறது. எந்த நாட்டில் நடைபெற்றாலும் குற்றம் குற்றமே. ஆனால் வேதாகமம் இதை குறித்து சில வசனங்களை நமக்கு வாசிக்க முடியும். இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசம் உருவாக்கப்பட்ட போது மோசே என்று சொல்லக்கூடிய அற்புதமான தேவ மனிதனை கொண்டு அந்த தேசம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று இறைவன் வேதத்தில் எழுதி கொடுத்ததான ஒரு பகுதியை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன். இது போன்ற சம்பவங்கள் எப்பொழுது குறையும்? இவ்வளவு பெரிய ஒரு தேசம், இத்தனை காவல்துறை, ராணுவம், துணை ராணுவம், இத்தனை பேர் இருந்த போதிலும் ஒரு தேசத்தில் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. யாரை குறை சொல்வது? யாரிடம் போய் நாம் தீர்ப்பை சொல்லுவது? அநேகர் மௌனம், கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசத்தின் பற்றாளர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள், தங்களை தேசவாதிகள், தங்கள் தேசத்திலே மிகப்பெரிய, தங்கள் தேசத்திலே ஒரு தியாகிகளாக, தேச பற்றாளர்களாக சொல்லக்கூடிய எந்த அமைப்பும் நாவை திறக்கவில்லை, வாயை திறக்கவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேள்விகள் எழும்புகின்றன. அதை எப்படி தீர்ப்பது? வேதம் வழிகாட்டுகிறது. நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு தேசம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட சட்டத்தை அந்த தேசம் ஏற்றி இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. கற்பழித்து கொலை செய்து மனித மிருகங்கள் 10 நாட்களுக்கு மேலாக தெருவிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு தேசத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சட்டம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் மோசே என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் மூலமாக ஒரு தேசத்தில் எப்படி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்பதை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறார். கவனித்து பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் நீங்கள் வாசிக்கும் போது அழகான வசனம் 22வது அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். அங்கே கற்பழித்ததான ஒரு செயலுக்கு வேதம் எப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஒருவனுக்கு நியமிக்கப்பட்ட பெண், ஒரு பெண், திருமண வயதை அடைந்த ஒரு பெண் வெளியிலே ஒருவன் கண்டு அவளை பலவந்தமாய் பிடித்து அவளை சயனித்தவனாகில் அவளோட சயனித்த மனிதன் மாத்திரம் சாக கடவன். என்ன செய்யணும்? பலவந்தப்படுத்தினால், ஒரு பெண்ணை ஒரு மனிதன் பலவந்தப்படுத்தினால் அவனை விசாரித்து அவனை வீட்டில் வைத்து ஆகாரம் கொடுப்பதில்லை, சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டிய அவசியமில்லை. சாட்சியின் அடிப்படையில், எந்த குற்றச்செயலின் சாட்சியின் உறுதி செய்யப்பட்ட பிறகு அவன் சாக வேண்டும் என்று பைபிள் எழுதுகிறது. பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட மனிதன் கொல்லப்பட வேண்டும். ஒரு பெண்ணை பலவந்தம் செய்ததற்கு 4 மிருகங்கள் ஒரு பெண்ணை வேட்டையாடி இருக்கிறார்கள். இந்த தேசத்திலே சுதந்திரமாய் உலாவி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள். தண்டனை
இவ்விதமாய் தேசத்திலே தீமையை விலக்க கடவாய் ஆண்டவர் சொல்லுகிறார். குற்றங்கள் நடைபெறுகிற போது அந்த குற்றம் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதற்கு நீ தண்டனைகளை கடுமையாக வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. கடினப்படுத்த வேண்டும். குற்றவாளிகளை தப்பவிடக்கூடாது, முகாந்திரம் பார்க்க கூடாது. யார் எந்த பின்னணி தேவையில்லை. தவறு செய்திருக்கிற நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் யாராக இருந்தாலும் சரி அவன் கொல்லப்பட வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்கிறது. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு கேள்வி நம்மிடத்தில் எழும்புகிறது. உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இது போன்ற தவறுகள் தவிர்க்க முடியாதது தானே? அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தேசத்தில் நடைபெற்றிருப்பதும் ஒரு சாதாரண நிகழ்வு போல இன்னைக்கு அநேகர் நினைத்து விடுகிறார்கள். இல்லை, நான் சில புள்ளி விவர கணக்குகளை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு கொலை, ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறாள். எல்லா தேசங்களிலும் நடைபெறக்கூடிய ஒரு குற்றச் செயல்தான். ஆனால் இந்தியாவில் நடைபெறுகிறதான குற்றச் செயலுக்கும் மற்ற நாடுகளில் நடைபெறுகிற குற்றச் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது என்ன வித்தியாசம்? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, NCRB என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மிக தெளிவாக ரிப்போர்ட்டுகளை கொடுக்கிறார்கள், ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட பட்டியல் இனத்தைச் சேர்ந்ததான இந்து பெண்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். யார் அவர்களை வன்புணர்ச்சி செய்வது? உயர்ந்த ஜாதிகள் என்று தங்களை தாங்களே அழைத்துக் கொள்கிறதான உயர் ஜாதி இந்துக்கள் தாழ்ந்த ஜாதி இந்து பெண்களை இப்படி வன்புணர்வு செய்திருக்கிறதை புள்ளி விவர ஆதாரத்தோடு அநேக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். இப்பொழுது கேள்வி வருகிறது, நன்றாய் கவனித்து பாருங்கள். ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது, யாரோ ஒருவர் 4 கையவர்கள் கற்பழித்து கொன்று விட்டால் என்பது அல்ல. இங்கே குறிவைத்து ஜாதியின் அடிப்படையிலே இங்கே நடைபெறுகிறதான காரியம் நம்மை திகிலடைய செய்கிறது. வேண்டுமென்றே குறிவைத்து கொண்டு அவர்கள் மீது வன்புணர்வு, சிறுபான்மை இனம் என்று சொல்லி முகமதிய பெண்கள் மீது வன்புணர்வு, சிறுபான்மை இனம் என்று சொல்லி நம்முடைய கிறிஸ்தவ பெண்கள் மீது வன்புணர்வு. எத்தனை கன்னியாஸ்திரிகளை கற்பழித்து இருக்கிறார்கள் இந்த தேசத்திலே, அயோக்கியர்கள். இதனுடைய பின்னணியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நாம் ஆய்வு செய்ய நாம் போகிறோம். மற்ற நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயோ ஒரு தேசத்தில் நடைபெறுகிறது, தவறுகள் நடப்பது உண்மைதான். ஆனால் குறிவைத்து தாழ்ந்த இனம் என்கிற காரணத்திற்காகவே, சிறுபான்மை இனம் என்கிற காரணத்திற்காகவே கொல்லப்படுகிற, கற்பழிக்கப்படுகிற நிகழ்வுகள் இந்த பாரத நாட்டில் மாத்திரமே அரங்கேறிக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அத்தனைக்கும் காரணமாய் இருக்கிறது இந்து மதத்தின் ஜாதி பிரிவு அல்லவா? இந்த தேசத்தின் அக்கிரமங்கள், இது போன்றதான வன்புணர்வுகள் குறிவைத்து ஒரு குறிப்பிட்ட இனத்தை ஒரு தாழ்ந்த ஜாதி என்று சொன்னதற்கான பின்னணியை கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அது இந்து மதத்தின் ஜாதி பின்னணியிலிருந்து வந்ததல்லவா? இதை மறுக்க முடியுமா? தேசத்திலே யோசித்து பாருங்கள். தேச ஜனங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களிலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கற்பிக்க கூடாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் மதத்தின் கோட்பாடு, அடிப்படை சித்தாந்தமே சதுர் வர்ணம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களை நானே படைத்தேன் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தில் இப்படித்தான் நடக்கும். யோசித்து பாருங்கள். வேதாகமம் சொல்லுகிறது மனிதர்கள் அனைவரும் சமம். ஒரே இரத்தத்தினாலே தேவன் மனிதனை படைத்திருக்கிறார். உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் இல்லை, பிறப்பின் அடிப்படையில் எவனும் உயர்ந்தவன் இல்லை. ஒரே தாய் தகப்பன் வயிற்றிலிருந்து பிறந்தவர்கள் அனைவரும். யோசித்து பாருங்கள், செபியுங்கள். குறிப்பிட்டதான இந்த குற்றச் செயலின் பின்னணியிலே எந்த கொள்கை வருகிறது? யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஊடகங்கள் இதை மறைக்கின்றன. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். மக்கள் மனதில் ஊறி போயிருக்கிற இந்த ஜாதி வரியை நீக்குவதற்கு சட்டங்கள் போதாது.
இந்த கொள்கையை வேறறுத்து எறிய வேண்டும் அல்லவா? தீண்டாமை பிறப்பின் அடிப்படையில் உயர்வு உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் இருக்கிற மத கோட்பாடு இருக்கும் வரை இது போன்ற சம்பவங்கள் எப்படி முடிவடையும்? யோசித்து பாருங்கள். செபியுங்கள் அருமையானவர்களே. இதை குறித்து கேள்வி கேட்போம் என்று சொன்னால் மதத்தின் விரோதி என்று சொல்லுகிறார்கள். இல்லை, எந்த மதத்தையும் நாங்கள் எதிர்ப்பதில்லை. எல்லா மக்களும் நம்முடைய சகோதரர்களே. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே அப்படித்தான் கற்று வந்திருக்கிறோம். எந்த மதம் எந்த ஜாதி என்று நாம் பார்ப்பதில்லையே. ஆனால் இன்றைக்கு விஷ விதைகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. பட்டியலின பெண்கள், சிறுபான்மையின பெண்கள் ஒருவரும் பாக்கி விடுவதில்லை. ஆகவே திருந்த வேண்டியது அரசாங்கம் மட்டுமல்ல, மக்களின் மனநிலை. மக்களின் மனநிலை யார் மாற்ற முடியும்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவராலே அன்றி வேறு ஒருவராலே இதை மாற்ற இயலாது. எத்தனை நீதி போதனைகள், எத்தனை கருத்துக்கள், எத்தனை நல்ல உபதேசங்கள், இது மாற்றாது மனிதனை. பரிசுத்த வேதாகமத்தின் இறைவன் மாற்றினால் ஒழிய ஒரு மனிதனும் திருந்த இயலாது. இதை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை ஜெபிப்போம் நாம் அது கருத்தாய். அந்நூற்று எங்கே இருக்கிறது? ஒரு குற்றத்தின் பின்னணி. ஒரு நோய் வந்து விட்டது என்று சொன்னால் வெறும் நோயை போக்குவதல்ல, அதன் ரூட் எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். ஆகவே குற்றங்களை குறைவதற்கு நீங்கள் ஜெபியுங்கள். மாற்றப்பட வேண்டும். இது போன்ற மக்கள் தண்டனையிலிருந்து தப்பிவிடக்கூடாது. கருத்தாய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்ம எல்லாரும் பலப்படுத்துவாராக. இது போன்றதான ஒரு சூழ்நிலை இனி நிகழாதபடிக்கு நாம் இன்னும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள் ஒருவரும் பாதிக்கப்படக்கூடாது. இது போன்ற மனித மிருகங்கள் மனம் திரும்ப வேண்டும். இது போன்றதான தீய எண்ணங்கள், ஜாத்திய எண்ணங்கள், இவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டும், ஒழிக்கப்பட வேண்டும், அழிக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு செய்தியாக நாம் படித்து விட்டு போய்விடக்கூடாது. பத்திரிகையில் வரக்கூடிய செய்தியாக நினைத்து விடக்கூடாது. நம்முடைய கண்களில் கண்ணீர் வர வேண்டும். இன்றைக்கு அதிகாலையில் ஜெப நேரத்தில் இந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்திருக்கிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மக்களை பாதுகாத்தருளும். இது போன்ற தீய மக்களிடத்தில் இருந்து உங்களுடைய பெண்களை, சிறு பிள்ளைகளை பாதுகாத்தரும் என்று தேவ சமூகத்தில் நான் கண்ணீர் வடித்து வந்திருக்கிறேன். நான் சும்மா வந்து பேசிட்டு போக வரல. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், முழங்காலை முடக்குவோம். இது போன்ற கையவர்களிடத்தில் இருந்து தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும். தேச மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.